இங்கே மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடும் தமிழ் திரையுலகமோ இல்லை மற்ற ரசிகர்களோ நம்ம ஆக்குன நம்ம பொங்குன சொத்தையும் திங்கிற காலம் வந்தாதான் மலையாளத்தை தாண்டி இங்கே வந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் வரவேற்கிறோம்? அதான் அறம்னு ஒரு படம் இங்கே எவ்வளோ பேர் கொண்டாடணும் அதை உனா பாட்டு வர்றப்ப பர்டிகுலராக அப்படியே செல்ஃபோனை வச்சுட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் லைட் ஜல்லிக்கட்டில் இந்த ஒரு போராட்ட களத்தில் எப்படி இது பண்ணாங்களோ அப்படி ஒரு மஞ்சுமல் பாய்ஸில் யார் நட்சத்திரம்? ஒன்று இளையராஜாவோட பாடல், இன்னொன்று குணா என்கிற ஒரு எந்த படம் எடுத்துங்க, வெற்றி பெற்ற படம் ஜெயிலராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் பை சுடுறது எத்தனை பேர் உயிர் பலியாரா, அங்கே ஒரு போலீஸ் இருக்காது. தமிழ் திரையுலகம் இப்போ மலையாள திரையுலகத்திலிருந்து ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமாக தமிழ் திரையுலகத்தின் மேல பயங்கரமான விமர்சனங்கள் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. ஒரு படம் தான் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்தது, அதையும் தாண்டி மலையாளத்துல இருக்கிறத விட அதிகமாக தமிழ்ல வசூலிச்ச படம், எல்லாமே பெற்ற ஒரு படம். இதை பார்த்துட்டு தமிழ் நடிகர்கள் ஏன் இது மாதிரியான படங்கள் நடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை மக்கள் தொடர்ந்து இப்ப வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த கேள்வியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு நடிகர்கள் மட்டுமே என்ன செய்ய முடியும்? எல்லாமே குட்டையில் ஊர்னா மட்டைகளாக இருக்குது. இது வந்து நடிகர்கள் மட்டுமே முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு நல்ல படைப்பாளி அங்கீகரிக்கிற வரவேற்கிற திரையுலகமாக மாறணும் இது. அதாவது நல்ல படைப்பாளியை, நல்ல இயக்குனரை, நல்ல சிந்தனையாளனை, நல்ல கதை வைத்திருக்கிறவனை, மக்களின் வாழ்வியலை, மக்களின் அரசியலை பேசக்கூடிய ஒரு படைப்பாளியை தயாரிப்பாளர்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு முன்பு நடிகர்கள் தான் வந்து இங்கே வந்து இப்போ கோலோச்சிட்டு இருக்காங்க. அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு இதில், பவர்ஃபுல் ஒரு இதில் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் யார் நடிக்கணும், யார் இயக்கணும், யார் தயாரிக்கணும் அப்படிங்கிற இது வந்து நடிகர் கையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுவே சரியான முறையாங்கய்யா? அதுதான் சரியான முறை அல்லங்கிற, அதுக்கு தான் சொல்ல வர்றேன். அப்படி இருக்குது இங்கே. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த படைப்பாளி, சிறந்த சிந்தனையாளன் இங்கே வளருவான், வாழ்வான்? நான் ஏற்கனவே நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கேன். இரத்தமும் சதையும் வாழ்வியலும் அரசியல் சூழலின் மக்களின் வலியும் வேதனையும் அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்கான பேசக்கூடிய ஒரு நல்ல கதைகளை வைத்து கொண்டிருப்பவன் இன்னமும் தெருவில் நடமாடி கொண்டே இருக்கிறான். அறத பழசான கதைகளையும் கவர்ச்சி பொருளையும் விற்கும் சிந்தனையாளன் பெரிய பெரிய ஹீரோக்களோடும் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் கைகோர்த்து கொண்டு கோடிகளை குவித்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனை, இந்த போக்கு எப்போ மாறுதோ அப்போ தான் இங்கே மற்ற திரையுலகம் மாறுமே நம்ம சினிமாவிலும் நல்ல, நம்ம தமிழ் துறையிலும் நல்ல படைப்புகள், நல்ல சினிமாக்கள் வரும். இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கு. மலையாளத்தை தாண்டி இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேர் வரவேற்கிறோம்? எத்தனை பேர் பார்க்குறோம்? எத்தனை ப்ரொடியூசர் அதுக்கு வந்து சரியான விளம்பரத்தை கொடுக்குறாங்க? இல்லை, வந்துட்டுருக்கு, அவ்வப்போது வந்துட்டுருக்கு. நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈசல் வாழ்வு மாதிரி அது ஆயுள் காலம் முடிந்து போகுது. தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. அதில் ஒரு அரசியல் இருக்குது. தியேட்டரிக்கல்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் படத்தை எடுத்துடலாம், ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. அது வந்து ஒரு காட்சியோ 2 காட்சியோ அல்லது இரவு நேர காட்சி, யார் போய் பார்ப்ப? குடும்பத்தோட இரவு நேர காட்சி இன்னைக்கு போய் இருக்கிற சூழ்நிலையில் பார்க்க முடியுமா? அப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடும் தமிழ் திரையுலகமோ இல்லை மற்ற ரசிகர்களோ இங்கே வரும் நம்ம ஆக்குன நம்ம பொங்குன சொத்தையும் திங்கிற காலம் வந்தாதான் இந்த இதில் நம்ம விடுபட முடியும், உருப்பட முடியும். ஆனால் மலையாளத்துல இருந்தோ தெலுங்குல இருந்தோ வரக்கூடிய படங்களே கொண்டாடக்கூடிய நாம அதே யதார்த்தத்தோடு தமிழ் சினிமா ஒன்று வந்தா ஏன் கொண்டாட மறுக்கிறாங்க? அதுதான் சொல்றேன். அந்த மலையாள ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை, யூனிட்டி இருக்கு. ஒரு நல்ல படைப்பு அப்படின்னாக்கா அதை கொண்டாடுறாங்க. இதுக்கு வந்து தயாரிப்பாளரோ மற்றவர்களோ எந்த விளம்பரமோ தேவையில்லை. மவுத் டாக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரொமோஷனே போதுமானதாக இருக்கு. இப்போ அங்கே வந்து கொண்டாடி குடிச்சோன்னா அந்த மவுத்தாக்கு தான் இது இப்படி பேசப்படுது, கொண்டாடப்படுது அப்படின்னு இங்கே போக ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தேட்டரில் நானும் போய் பார்க்குறேன். அப்படியே அந்த குணா பாட்டு வர்றப்ப பர்டிகுலராக
அப்படியே செல்ஃபோனை வச்சுட்டு எடுத்துக்கிட்டு எல்லாம் லைட் ஜல்லிக்கட்டில் இந்த ஒரு போராட்ட காலத்தில் எப்படி இது பண்ணாங்களோ அப்படி ஒரு இதை வந்து கொண்டாடுறாங்க. அங்கே கொண்டாடினது கொண்டாடுறோம். ஆனால் நம்ம படைப்பை வந்து இந்த மாதிரி படைப்புகள் எளிமையான படைப்புகள், ஆனால் வலிமையான பொருளாதார ரீதியாக எளிமையான படைப்பு, கண்டென்ட் ரீதியாக வலிமையான படைப்பாக வரும்போது அதை கொண்டாட ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக சொல்லப்போனால் நாதி இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அந்த போக்கு, அந்த ரசனை மாற்றம் எப்போ இங்கே மாறுதோ, இங்கே என்னன்னாக்கா ஆடியன்ஸ் வந்து இதுதான் விரும்புகிறாங்க, ரசிகர்கள் இதுதான் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் மாயை இருக்குது இங்கே தமிழ் சினிமா பொறுத்தவரை. உண்மை அது கிடையாது. நல்ல படம் கொடுத்தா பார்ப்பான், அதை நீங்கள் சரியான முறையில் ப்ரொமோட் பண்ண பார்ப்பான். கண்டிப்பாக நீ வந்ததும் தெரியல போனதும் தெரியல, அவன் எப்படி பார்ப்பான்? அதுக்கு உதாரணமாக ஒரு படத்தை நீங்கள் சொல்லணும்னா எந்த படத்தை சொல்லு? உதாரணத்துக்கு இப்போ இந்த காலகட்டத்தை விட்டுருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே சேதுன்னு ஒரு படம் வந்தது. சேது படம் வந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா பாலா வந்து ஒவ்வொரு அலுவலகமாக டெய்லி பத்திரிக்கைலேருந்து வார இதழ்லேருந்து ஏறி இறங்கி படம் பண்ணியிருக்கேன், ப்ரொமோட் பண்ணுங்கன்னு இப்படிலாம் சொன்ன காலம் உண்டு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒரு 10,000 ரூபாய் வந்து கும்பகோணத்தில் அந்த செட்டு போகிறதுக்காக வாங்கின தளவாடம் பொருட்கள் வாங்கினது காசை கொடுக்க முடியாமல் 10,000 ரூபாய் கடன் வச்சுட்டு வந்தாங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது, படத்துக்கு வரவேற்பு இல்லை, படத்தை எடுத்துருங்கன்னு அபிராமி தேட்டர் ஓனர்லேருந்து எல்லாமே நிறைய பேர் சொல்கிறாங்க. சரியாக போகலங்க, ஆடியன்ஸ் பார்க்கலங்கன்னு. ஆனால் பத்திரிகைகள் எழுதுது, கொண்டாடுது, நல்லா இருக்குன்னு. அப்போலாம் அதுதான் பத்திரிகைகள் தான். இன்றைக்கி வந்து லட்சம் மீடியா வந்துருச்சு, அப்போ வந்து பத்திரிகைகள் தான். எழுத 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 மக்கள் மத்தியில் சென்றடையுது, கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்தில் சின்ன தேட்டர்லேருந்து பெரிய தேட்டருக்கு மாற்றப்படுது. எத்தனை நாட்கள் ஓடினது, எப்படி வெற்றி பெற்றதுன்னு தெரியும். அதே போன்ற படங்கள் இப்பயும் வருது. அதுவாறு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய காதல், அது உள்ள விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு இந்த அரசியலை, மக்களுடைய அரசியலை பேசக்கூடிய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அறம்னு ஒரு படம். இங்கே எவ்வளோ பேர் கொண்டாடணும் அதை? அறம்னு ஆழ்குலை கிணறுல விழுந்த ஒரு குழந்தையை மீட்டெடுக்கிறதுக்கான வேலை நடக்குது. அதில் உள்ள அரசியல், அப்புறம் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், இதில் உள்ள விஷயங்கள், இப்படி நிறைய பேசுகிற ஒரு படமாக எடுத்துட்டார் அந்த இயக்குனர். கொண்டாடிட்டோமா? ஓரளவு போணுச்சு, ஓரளவு தெரிய வந்தது. ஏன்னா அதில் நடித்த பாத்திரம், கேரக்டர் வந்து ஒரு நட்சத்திரம் இருந்ததுனால கொண்டாடப்பட்டது. கதையை விட இங்க நடிகர்களுக்கு முன்னுரிமை முக்கியமாக இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்ல யார் நட்சத்திரம்? யார் நட்சத்திரம்? ரெண்டே தான். ஒன்று இளையராஜாவோட பாடல், இன்னொன்று குணா என்கிற ஒரு படம். இதுதான் அடையாளமாக இருந்ததை தவிர நம்மளுக்கு இங்கே சொல்றோம். ஆனால் வேற பெரிய நட்சத்திர பட்டாளம்லாம் இல்லை. ரொம்ப எளிமையாக அதை வந்து வலிமையாக சொல்லிட்டாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு முதல் பாதி படம் வரலையும் எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. கூத்தடிக்கிறதும் கும்மாளம் போடுறதும் குடிப்பதுமாக தான் அந்த படம் அப்படியே அந்த அந்த குரூப்பு கடந்து போகும். உண்மை அதுவாக கூட இருந்திருக்கலாம், அந்த நேச்சுரல், அந்த மஞ்சள் பாய்ஸ் உண்மையான பாய்ஸ். ஆனால் அது 2ஆம் பாதி படத்தில் தான் அது அது ஒரு ஒரு பதவிதைப்பையும் இதுவும் கொடுக்குது. அந்த நட்போட ஆழத்தை சொல்லுது. இப்போ உள்ள நட்பெல்லாம் 2006 நட்பு, இப்போ உள்ள நட்பா அப்படி இருக்குமா? இல்லை எல்லா நட்புகளும் அப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு வந்துடுவாங்க. ஆனால் அதில் அந்த நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு கண்டென்ட்டும் நிஜத்துக்கு நெருக்கமான விஷயம் இருந்ததுனால அது வந்து நம்மளை ஈர்த்துது. ஸோ இங்கே வந்து அந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை. அரை மாதிரியான படங்களையும் நம்ம கொண்டாடணும். 2 கண்டென்ட்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு பாருங்க. அது குகை, இது குழாய். ஆனால் அது எடுக்கப்பட்டவிடம் இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அது சிலது பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி அந்த மாதிரி படங்கள், அந்த மாதிரி படைப்புகள் இங்கே வரும்போதுங்க, கொண்டாடப்படும் போது நம்ம கண்டிப்பாக தமிழ் சினிமா வேறு ஒரு தளத்துக்கு போகும். ஆனால் அது நடக்குதா இருந்தால், நடக்க விடுவாங்களான்னா நடக்காது. ஏன் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்னாக்கா, இங்கே வந்து தோட்டாக்களுக்கும் குருதிகளுக்கும் அல்லது மற்ற சலசலவுக்கும் சத்தங்களுக்கும் தான் இடம் கொடுத்து அதுக்கான பட்ஜெட்டை ஒதுக்கி எந்த படம் எடுத்துங்க, வெற்றி பெற்ற படம் ஜெயிலராக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் பை யார் நடித்த படமாக இருக்கட்டும், டடன்னு சுடுறது
எத்தனை பேர் உயிர் பலியாரா, அங்கே ஒரு போலீஸ் இருக்காது, கேட்கறதுக்கு நாதி இருக்காது, ஒரு வழக்கு இருக்காது. ஆனால் இதெல்லாம் காட்சி பெரிய இதாக பேசப்படுது, கொண்டாடுறாங்க ரசிகர்கள். ஆக இங்கே ரசிகருடைய மனநிலையும் மாறணும். இவன் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்காண்டி இவன் ரசிக்கிறாங்கிறதுக்காண்டி நான் கொடுக்குறோங்க. இவங்களும் இந்த மாதிரி படங்கள் வருது, அதை பார்க்குறோம். என் தலைவன் படம், சூப்பர் ஸ்டார் படம், கலைஞானி படம், உலக நாயகன் படம், தளபதி படம், தலா படம்னு இவன் பார்க்கறதும் ரெண்டுமே தவறு. அதை தாங்க அடுத்த என்னுடைய கேள்வியாக, இது மாதிரியான படங்கள் எடுக்கும் போது அதை மக்களும் வந்து ஆதரிக்க போய் தானே அவங்களும் தொடர்ந்து அது மாதிரியான படங்கள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வரும்போது மக்கள் புறக்கணிச்சா அடுத்து அவங்க அது மாதிரி படம் எடுக்க போறது இல்லையே. ஆமாம், கண்டிப்பாக. இங்கே என்னன்னா, ரசிகனுடைய ரசனை என்னன்னாக்கா, அவன் நல்ல படம் கொடுக்குறப்ப பார்ப்பான். ஆனால் இங்கே கொடுக்கறதுக்கு இது இல்லாத போக அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய இது அந்த வீடியோ கேம் இங்கே விளையாடுறது, அது அந்த மோகம், ரெண்டாவது ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், இதெல்லாம் மைண்ட் செட்டாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு 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 பழி தீர்க்கிற மாதிரியான ரொம்ப மோசமான ஒரு கற்பனையை, ஒரு விஷயத்தை தான் அவன் வந்து ரசனை அல்ல அதுதான் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிறான். ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இல்லை சொல்கிறேன், ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு இதுக்குனாக்கா எப்படி நம்ம ஒரு உணவு என்ன சம்மந்தம்ட்டீங்க, நிறைய தொடர்பு இருக்குது. எப்படி நம்ம வந்து உணவை வந்து எப்படி நல்ல உணவுகளை ஒதுக்கி வச்சுட்டு சீக்கிரமாக போய் சேர்ற உணவுகளையும் எப்படி நம்ம இது வரவேற்கிறோமோ, அதே மாதிரி தான் சிந்தனையிலையும் படைப்புலையும் அவன் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கா, மாற்றப்பட்டிருக்கு இல்லையா? அதெல்லாம் மாறும் பட்சத்தில் தான் இங்கே தமிழ் சினிமாவும் வேறொரு தளத்துக்கு போகும். அவ்வப்போது நல்ல படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து கொண்டு வருது. ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை, தேன், 1000 பொற்காசுகள், பல கிடா, எறும்புன்னு ஒரு படம், சின்ன சின்ன படங்கள் எத்தனை பேர் வரவேற்றுட்டோம். தேட்டர் கிடைக்கல. நசுக்கு யானையின் கால்களில் சிக்கிய எறும்பு மாதிரி அது போன்ற படைப்புகள் நசுக்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அதை கொஞ்சம் அதுக்கு தேட்டர்கள் கொடுத்து இதெல்லாம் இது பண்ணால் கண்டிப்பாக அந்த படமும் ஓடும், அந்த படத்தையும் ரசிப்பாங்க, அந்த படத்துக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமா வேறொரு பிடியில் மாட்டிட்டு சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கனால இங்கே ரசிகர்கள் இதுதான் கொடுக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு கோடிகளில் பணம் வாங்கி கொண்டிருக்கும் படைப்பாளிகள், கோடிகளில் பணம் வாங்கி குவித்து கொண்டிருக்கும் நடிகர்கள் சினிமாவை வேறொரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதாவது நல்ல சினிமாவை நீங்கள் ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்குமான படம் வந்து 1000 பேர் எடுத்துடலாம், ஈஸியாக கதை சொல்லிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம். டெக்னிக்கலாக வந்து சவுண்டாக இருக்கிற படம் வந்து படம் கிடையாது. அவன் வந்து ஹாலிவுட்டில் அப்படி பண்ணால் கூட ஒரு சின்ன கண்டென்ட் இருக்கும். அதான் அடிக்கடி ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன். அவதார்னு ஒரு படம், அது சொல்லாத ஃபேண்டசியா, அது அதில் காட்டப்படாத என்ன மாதிரியான உலகம் காட்டப்படுது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அதுலேயும் ஏகப்பட்ட துப்பாக்கி அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், ஃபைட் இருக்குது, அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு சின்ன குழந்தையை பார்க்குற மாதிரி கூட இருக்கும். அதில் ஒரு வாழ்வியல் இருக்கும், அதில் ஒரு உலகம் இருக்கும். அது அந்த மக்களுடைய அந்த டிசிப்ளான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது ஒரு சொல்லுவான், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரியே நீங்கள் சிந்திக்கிறது இல்லை. அதை விட்டுட்டு போதைப் பொருள் கடத்தல் அல்லது இந்த பாலியல் குற்றத்தை அடிப்படையாக வச்சு அதில் வேறு மாதிரியான இது ரொம்ப மோசமாக இருக்குது, வக்ரமாக இருக்குது. அது மாறும் பட்சத்தான் தமிழ் சினிமாவுடைய ரசனை மாறும். உருப்படல்னு சொல்லலை, உருப்பிட்டு வணிக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அல்லது இந்திய சினிமாவை கவனிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படங்களாக வருது. அது மட்டும் போதாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தையே இப்போ நம்ம எடுத்துக்கோங்க ஐயா, அதில் வந்து இந்த பாட்டு கண்மணி அன்போடு காதல்ங்கிற பாட்டுனால தான் இது வந்து தமிழகத்தில் இவ்வளோ வெற்றி பெற்றது. ஒருவேளை அந்த படத்தில் இந்த பாடல் இடம் பெற்றிருக்கலன்னா தமிழகத்தில் இது இவ்வளோ பெரிய வரவேற்பை பெற்றிருக்குமா? வரவேற்பு பெற்றிருக்கும். எப்படி சொல்கிறேன், எவ்வளோ ஆணித்தரம் அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது தவிர அதுவே காரணம் சொல்ல முடியாது. அதான் சொன்னல, இப்போ வந்து அது நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயமா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து உண்மை சம்பவம். 2006 நடந்த, நிறைய பேர் சொல்லிட்டாங்க, 2006 நடந்த உண்மை சம்பவம். அப்போ வந்து 13 பேர் ஏற்கனவே விழுந்து ஒரு எலும்பு துண்டு கூட தேரலை எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப 14வது ஆளாக இந்த கேரக்டர் சுபாஷ்ங்கிற கேரக்டர் நிஜ கேரக்டர் தான்.
மீட்டுட்டு வர்றாங்கன்னா இப்போ அந்த நட்பு என்ன, அது 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 நினச்சி பார்த்தாலே இன்றைக்கும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வெற்றி பெற்ற பிறகு அந்த நிஜ மஞ்சுமல் பாய்ஸை பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க அவ்வளோ ஜாலியாக இப்பயும் ஜாலியாக பேசுகிறாங்களா, ஆனால் அந்த பர்டிகுலர் அந்த மீட்டெடுக்கப்பட்ட அந்த தருணத்தை மட்டும் பேசுகிறப்ப அவங்களே அதிர்றாங்களாம். நினச்சி பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. அந்த நிஜத்துக்கு நெருக்கமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கறதுனால தான் ஐயோ என்ன ஒரு பதவிதைப்பு இருக்குங்களா, ஐயோ வந்துருவானா, உயிரோட வந்துருவானா அப்படிங்கிற அதோடு நம்ம இது பண்ணி பார்த்து அவன் மீட்டெடுக்கப்படும் போது அந்த கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னு தான் அதை நம்ம வந்து உயிர் கொடுக்குறோம். அதுதான் அது உயிர் அந்த படத்தில். இது ஒரு சப்போர்ட் இருந்தது தவிர நாட் ஓன்லி அது. ரெண்டாவது அந்த பாடலும் சும்மா வெறுமனையும் போடலை. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதலுக்கு மட்டுமே பொருத்தம் இல்லை. எந்த ஒரு உயிரினத்தின் மேல் அன்பு செலுத்துகிற ஒரு விஷயத்தை பர்டிகுலராக நட்பை எத்தனையோ படங்கள் எவ்வளோ பேசியிருக்கோம். ஆனால் அது நிஜமாக ஒரு நட்பு இப்படி இருந்திருக்கு அப்படின்னா நினச்சி பாருங்களேன். ஒரு ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு படை அல்லது நாம் முடிந்தளவு தமிழ் பேசுகிறேன், ஆங்கிலங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ் முனைவர் பட்டம் வாங்கினவருனால ஒரு தீயணைப்பு படையோ இல்லை காவல்துறையோ அந்த குழிக்குள்ளே இறங்குறதுக்கே தயங்கின ஒரு நேரத்தில் நான் என் நண்பனை மீட்டுட்டு வரேன்னு சொல்லி இறங்கினால அதில் உண்மையாக இப்போ உள்ள நண்பர்கள் அப்படி எத்தனை பேர் கிடைப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் அந்த படத்தோட வெற்றி. அந்த படத்தில் அது இன்னும் அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்களா, அப்படி ஒரு இயல்பா, அப்படி ஒரு உண்மையாக அப்படி நடந்திருந்தா. ஏன்னா அவங்க அந்த படம் முடியும் வரையும், ஷூட்டிங் முடிகிற வரையும் அந்த ஒரிஜினல் மஞ்சுமல் பாய்ஸ் குழுவோட பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க ஒவ்வொருத்தருமே. நான் என்ன கதாபாத்திரம் குட்டன் கதாபாத்திரம் நடிக்கிறேன், அந்த நிஜ குட்டன் யார் அப்படிங்கிற இது அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அப்போ அவங்க பேச பேச இவங்க மனசுக்குள்ளே ஒரு இது விழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுவாகவே மாறுறாங்க. பார்த்துட்டு செட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களே மிரண்டுட்டாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த படம் வெற்றி பெறுது. அந்த இவர் இருக்கார் சோபின் ஜாகிர், அவர் தான் வந்து படத்தோட ப்ரொடியூசர். அவர் ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருக்காரு, எடுத்திருக்காரு. மீட் எடுக்கிறாருல, சிஜி டேவிட்டா நடிச்சிருக்காருல வழக்கத்தில், அவர் தான் படத்தோட ப்ரொடியூசர். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்களான்னு தெரியல, அவர் நடிப்பு பார்த்தீங்கன்னா அத்தனை இயல்பு இலையோடும். அந்த குரூப்லேயே அவர் தான் வயதில் கொஞ்சம் முதிர்ந்த ஆள் மாதிரி காணப்படுவார். பார்த்தீங்கன்னா அந்த மழை வரும், மழை வந்து ஒரு சொட்டு விடும், இப்படி பார்ப்பார். பார்த்தோன்னே அவர் கொடுக்குற ரியாக்ஷன், அதே மாதிரி அந்த உள்ளே போயிட்டான், மழை வந்துருச்சு, தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு, குழிக்குள்ளே உழுவுது, அதை தடுக்கிறதுக்காக முடியாது, அணை போட்டும் தடுக்க முடியாது, அது உளுந்து பிறண்டு இது பண்ணுற அந்த இதெல்லாம் ரொம்பவே சிறப்பாக செய்திருப்பார். இந்த விஷயங்கள்லாம் உள்ளடக்கி தான் இந்த படத்தோட வெற்றியை வந்து தூக்கிட்டு மக்கள் மனசில் வச்சிருக்கு. அதுதான் காரணம்.